ஸ்டெராய்டு யூசேஜ் சரியா தப்பான்னு பார்க்குறப்ப என் கண்ணோட்டத்தில் பெரிய கொலை குற்றமாக என்னால் யோசிக்க முடியல. டெஃபினட்டாக there is a usage is there, but why they are completely covering up? அதை ஏன் அவங்க வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னா, என்ஹான்ஸ்மெண்ட் யூசேஜில் இருக்கவங்க ரெகுலர் டெஸ்டிங் ப்ரொசீஜருக்கு போகணும். அவங்க ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் சூப்பர்விஷன் வச்சுக்கணும், ஒரு டாக்டரை வச்சு. Why suddenly Dwayne Johnson has reduced 25 kg of body weight? அவர் உடம்புக்கு என்னாச்சு? Is his regular steroid usage அப்படின்ற அபியூஸ்னால இந்த மாதிரி ஆச்சா, இல்லை ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷனா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். This is Hariharan Krishnamurthy, founder of ACFIT Academy and the creator of CF4 training program. I had trained more than 4,000 fitness trainer in past 10 years. Let's step into today's topic. இந்த விஷயத்தை நம்ம 4 கான்டெக்ஸ்டாக பார்க்கலாம். முதல் விஷயம், எல்லாருக்குமே உறுத்திட்டு இருக்கிறது அவர் ஸ்டெராய்டு யூசர், அதை பற்றி அவர் வெளியில் சொல்ல, அதை இப்பயும் மறைக்கிறார் அப்படின்றது அவர் மேலே இருக்க கம்ப்ளைண்ட் ஆர் அலிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we should understand anybody into some kind of show business or celebrity business, there is steroid usage is part and parcel of it. It doesn't mean எல்லாரும் போடுறாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டும்போது டெஃபினட்டாக தேர் ஆர் ஹியர் அண்ட் தேர் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டெராய்டு யூசேஜ் இஸ் தேர். நமக்கு டுவைன் ஜான்சனை WWE தெரியும். WWEயில் அவர் தலைக்கு மேலே ஒரு ஆளை தூக்கி போட்டு கீழே அடிக்கும்போது அது ஸ்ப்ரிங் போர்டு, அது ஒரு கேமு, இட்ஸ் வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட்டு நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா, அதே மாதிரி டெஃபினட்டாக அவர் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக ஹீ ஷுட் ஹேவ் பின் யூஸ்ட் இட். ஐ எம் சேயிங் வாட்ஸ் ராங் இன் இட் அப்படின்னு நான் கேட்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹாவ் அ ஜென்ரல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் மசில். வுல்வரைன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 2000ல் வந்த எக்ஸ்மேனில் இருக்க ஹக் ஜாக்மேன் மெல்லிஸா நம்ம ஸ்கூல் காலேஜ் பையன் மாதிரி இருப்பார். வுல்வரைன்னு சொன்னதும் அவர் ஞாபகத்தில் வராரா, இல்லை 2014ல் ஃபுல்லி ஜாக்டாக வந்த வுல்வரைன் படத்தில் வந்த லோகன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காரா? ஸோ பேசிக்காக நம்ம ஒரு துணி கடையில் ஒரு ட்ரெஸ் வாங்குறப்ப கூட அந்த மெனிக்கனில் இருக்க பொம்மை பெருசாக இருக்கிறப்ப தான் அந்த ட்ரெஸ்ஸு அட்ராக்டிவாக தெரியுது. ஸோ பீப்புள் காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ் மசில். தட்ஸ் வை த இன்ஃப்ளூயன்சர் ஆர் த பீப்புள் இன் டு த ஷோ பிஸ்னஸ் were forced to make themselves big and to attract more population. So இது ஒன் வே ஆடியன்ஸோடைய தப்பு. நமக்கு பெருசாக இருந்தால் பிடிச்சிருக்கு, மசில்டாக இருந்தால் அட்ராக்டடாக இருக்குது. அதர் வே, they were into that, they were forcefully, they want to showcase themselves physically that way. இந்த மாதிரி ஷோகேஸ் அதனால் நமக்கு என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு? They had created some kind of inspiration towards health and fitness. நீங்கள் அது அர்னால்ட் ஸ்வாஷ்நகராக இருக்கலாம், டுவைன் ஜான்சனாக இருக்கலாம், those who are into this kind of bodybuilding or fitness or Hollywood. People are inspired, they start into regular exercise activity, they will become more disciplined, diet. So I was inspired by Arnold Schwarzenegger. It doesn't mean நான் Arnold Schwarzenegger மாதிரி ஒரு பாடி பில்டர் ஆகணும், ஸ்டெராய்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இன்ஸ்பயர் ஆகல. So I motivated to start doing exercise in regular basis. I find it is more interesting. I will put my research into that. Later I will convert myself into a fitness educator. It's not mandatory I need to become a bodybuilder or நானும் ஒரு ஸ்டெராய்டு யூசர் ஆகி ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஷோ பிஸ்னஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் நெசசரி. சி வாட் வி நீட் டு டேக் ஃப்ரம் திஸ் இன்ஸ்பிரேஷன் பர்சனாலிட்டி இஸ் இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். வெறும் அவங்க ஸ்டெராய்டு ஊசினால் மட்டும் உருவாகலை. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் they did regular exercise, proper diet, disciplined lifestyle, all these things has exposed into this to a massive muscular growth. Idila what way they are inspiring us to do regular exercise, and apart from it how they are growing in various things. For example, bodybuilder illama he is also an actor and he is also a businessman and he is also a family man. So these things inspire lots of people to get into that disciplines. So that way பார்க்கும்போது அந்த ஸ்டெராய்டு யூசேஜ் சரியா தப்பான்னு பார்க்குறப்ப என் கண்ணோட்டத்தில் பெரிய கொலை குற்றமாக என்னால் யோசிக்க முடியல. டெஃபினட்டாக there is a usage is there, but why they are completely covering up? அதை ஏன் அவங்க வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னா, நார்மலாக எல்லாருக்குமே இதில் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். அந்த பப்ளிக்காக நம்ம சொல்கிறப்போ ஒரு விஷயத்தை இது எல்லாருமே என்னென்னா அவங்ககிட்ட குறைய கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல நீ ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியா, ஸ்டெராய்டு
உனக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்க போகுது. அப்படின்றப்ப அந்த கொஸ்டினை திருப்பி கேட்கறது பிரயோஜனம் இல்லை. அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் திஸ் பீப்புள் வர் ஜெனட்டிக்கலி கிஃப்டட். நீங்கள் இன்றைக்கி 25 கிலோ மசில் மாஸ் குறைச்ச பிறகும் டுவைன் ஜான்சனுடைய வெயிட் 100 கிலோ. நார்மலாக ஒரு ஆளால் 100 கிலோ அளவுக்கு பாடி வெயிட் மசில் மாஸ் கொண்டு வர முடியுமா? விச் இட் செல்ஃப் அ காம்ப்ளிகேட்டட் திங். ஸோ தே ஹேவ் ஜெனட்டிக்கலி பூண்ட், அட் த சேம் டைம் they had enhanced, which to inspire people to make them as a role model. That's a short term process. For that என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த விஷயத்தில் முக்கியமாக ஒரு லெசன் மாரல் we need to take is டுவைன் ஜான்சன் விஷயத்தில் when we think physically fit is not physiologically fit. நம்ம டுவைன் ஜான்சன் நல்ல மாஸ்குலராக பெருசாக இருந்தார், அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான கண்ணோட்டம். பிகாஸ் he revealed himself on ஒரு பாட்காஸ்ட். he has lots of undergone for வேரியஸ், அதாவது டிஸ்கம்ஃபர்ட், கட் டிஸ்கம்ஃபர்ட், அவருடைய ஹார்ட்டில் இருக்க ஆர்ட்ரி நேச்சுரலாகவே இல்லை, ஜெனட்டிக்கலாக சின்னதாக இருக்கிறது. ஸோ அது ஜெனட்டிக்கலாக சின்னதாக இருக்கா இல்லை பிகாஸ் ஆஃப் ஸ்டெராய்டு யூசேஜ்னால சின்னதாச்சா, அதெல்லாம் வந்து டிபேட்டபிள் கொஸ்டின்ஸ். we don't want to get into that. அவருடைய omega-3 ஆசிட்ஸ் கம்மியாக இருந்தது, அவருடைய HDL லெவல் கம்மியாக இருந்தது, விட்டமின் டி கம்மியாக இருந்தது. இதெல்லாம் எப்படின்னா a man who takes a 6000 calorie diet and do regular exercise, he had missed out lots of things. So இதில் வந்து இந்த testing protocol, people who are into show business or they are into some kind of a enhancement usageல இருக்கவங்க ரெகுலர் டெஸ்டிங் ப்ரொசீஜருக்கு போகணும். அவங்க ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் சூப்பர்விஷன் வச்சுக்கணும். ஒரு டாக்டரை வச்சு எவ்ரி 3 months ஒன்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத மானிட்டர் பண்ணணும். நிறைய பேர் பாடி பில்டிங் முடிஞ்ச பிறகும் they are continuing that usage because they don't want to accept that sudden downfall in the overall size of the muscle. So what they do is using steroid is a part and parcel of the life. அதாவது ஒரு 15-20 days once ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை some kind of oralஸோ they were constantly. இது வந்து நான் பாடி பில்டர் மட்டும் சொல்ல. I find fitness trainers 30+, they want to showcase themselves. நான் ட்ரெயினராக காட்டினா பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக they keep doing that. அண்ட் இன்னொரு பெரிய தப்பான விஷயம் நிறைய பேர் நம்ம ஊரில் பண்ணுறாங்க என்னென்னா, மாசாக தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுக்காக they consume lots of calories also. அதில் நிறைய ஃபேட் இருக்கும். பார்த்தீங்கன்னா மசில் பெருசாக இருக்கும், அதே சமயம் மிட் செஷனும் பெருசாக இருக்கும், which will clearly showcase their visceral fat is very high. இந்த visceral fatனா நம்ம ஆர்கனை சுற்றி இருக்க கொழுப்பு, இது ஜாஸ்தி ஆகிறப்ப it will definitely impacts on our triglyceride level, heart functions, அந்த மாதிரி various physiological function, blood pressure, அதில் இம்பேக்ட் ஆகும். ஸோ we need to do a proper testing procedure and we should not take the steroid for a long period of time. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாவோ இல்லை ஃபிசியாலஜிக்கலாவோ நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பான அணுகுமுறை. அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் ப்ராப்பர் சூப்பர்விஷன். ஏன்னா ஒரு $1 million மேனாலே கரெக்டாக நம்மளுடைய பிளட் ஒர்க்கை மெயின்டைன் பண்ண முடியலன்னா we are in a day-to-day லைஃப் ஸ்டைலில் ஒரு நார்மல் ஃபிட்னஸ் ட்ரெயினரோ ஒரு ஜென்ரல் பாடி பில்டராகவோ இருக்கிறப்ப we need to take double check on our health before taking it for these things for a longer period of time. அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறது என்னென்னா ஏஜிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய 25-35 வயசில் இருந்த ஆப்டிமம் மஸ்குலர் சைஸில் லைஃப் லாங் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய நார்மல் லைஃப் சைக்கிள், அது எனி ஸ்போர்ட்ஸ் ஆர் பாடி பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 years to 30 years. If it is bodybuilding, 35 years maximum நான் சொல்லுவேன். 15-20 வருஷத்தில் what he is going to achieve in his life, that is his maximum achievement. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறது டெஃபினெட்லி இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் இன்ஜுரிஸ். நீங்கள் ஒரு ஐ வில் டெல் யூ கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ரிட்டையர்ட் ஏர்லி இன் பாடி பில்டிங் அண்ட் ஹவு ஹெல்த்தி தே ஆர். ஃபஸ்ட்டு லீ ஹேனி, ஹீ இஸ் 8 times மிஸ்டர் ஒலிம்பியா. அவர் பார்த்தீங்கன்னா 31 yearsல ஹீ ரிட்டையர்டு ஃப்ரம் பாடி பில்டிங் அண்ட் ஒலிம்பியா ஸ்டேஜ் அண்ட் ஹீ இஸ் ஹெல்த்தி, ஹேல் அண்ட் ஹெல்த்தி டில் டேட். ஹீ இஸ் லைக் ஃபிட் அண்ட் ஹீ அக்செப்டட் த சேஞ்ச் ஆஃப் நார்மல். ஒரு ஹியூஜ் ஃபிசிக்லேருந்து ஒரு நார்மல் ஃபிசிக்கில் நார்மல் மேனாக இருக்கிறது தான் நிஜம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீ இஸ் ஹாப்பிலி லிவிங். செகண்ட் பர்சனாலிட்டி ஐ வில் சே டோரியன் ஏட்ஸ். டோரியன் ஏட்ஸ் ரிட்டையர்ட் ஆன் சம்மர் அரௌண்ட் 35. ஸோ ஹீ இஸ் த மாஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நார்மல் ஃபிசிக்கில் ஹீ இஸ் ஸ்டில் மெயின்டைனிங், ஹீ இஸ் ஹெல்த்தி, ஹேல் அண்ட் ஹெல்த்தி அண்ட் ஹீ ரிட்டையர்ட் வெரி ஏர்லி.
அடுத்தது வந்து அர்னால்ட் ஸ்வாஷ்நெகர் டெஃபினெட்லி 30-31ல ரிட்டையர் ஆயிட்டாரு. Till date on his 70s he is very healthy and happily taking it. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஐயோ பார்த்தீங்களா எப்படி இருந்தார் எப்படி ஆயிட்டாரு, எப்படி இருந்தார் எப்படி ஆயிட்டாருன்னா, எல்லாருமே ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் வருஷத்துக்கு 2% 1% மசில் மாஸ் குறையிறதுன்றது இயற்கையான விஷயம். அதுக்காக லைஃப் லாங் நாம் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டை எடுத்துக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் இல்லை. ஸோ எனிதிங் which is enhanced which is only for a short term glory. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 50 கிலோ ஃப்ரூட் தரும்னா அதுக்கு நிறைய உரத்தை போட்டு அதை 100 கிலோ ஃப்ரூட் கொண்டு வர வச்சிட்டோம்னா அது நார்மலாக 40 வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய செடி 15-20 வருஷத்தில் சீக்கிரம் பட்டு போயிடும், செத்து போயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாடி பில்டிங் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் எனி கைண்ட் ஆஃப் திங். என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது வெறும் மசில் பில்டிங்கில் சில பேர் க்ளோ ஆகணும், ஸ்கின்னு சாக் ஆகக்கூடாது அப்படின்னு வேரியஸ் டைப் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் செய்கிறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் என்ஹான்ஸ்மெண்ட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் லாஞ்சிவிட்டி. ஸோ மேக் ஷுர் இஃப் யூ ஆர் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் you are also reducing your lifespan. அதனால predominantly I say sports people or bodybuilders retired early, completely stop using your all performance enhancement, accept the reality of the aging and continue it. இதோட போராடின முக்கியமான ஒரு பாடிபில்டரை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோனி கோல்மேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 30s தான் ஒலிம்பியா வின் பண்ண ஆரம்பித்தார். அடுத்த 15-20 years he has extended with enhancement. He is genetically born, very hard worker, inspiring person, whatever it is. அதுக்கு அவர் கொடுத்த விலை பெரிய விலை. Today is like he have movement disability, discomfort, frequent medical interventions. Those things has created. இதனால நம்ம என்ன பண்றோம்னா, பாத்தீங்களா எப்படி இருந்தார் எப்படியானா, தயவுசெய்து டோன்ட் அந்த மாதிரி மட்டம் தட்டி பேசுறதை விட்டுடுவோம். அவங்க வாட் வே தே இன்ஸ்பயர்ட், பிகாஸ் அது சரியா தப்பா, அதுக்கு கொடுத்த விலை சரியா தப்பான்றதை ஜட்ஜ் பண்ற இடத்துல நாம இல்லை, அது அவங்களுடைய சொந்த டெசிஷன்ல செஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் என்ன சொல்ல டிஃபேம் தம் அண்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் ஓவர் தம். அண்ட் ஒன் ஃபைனல் தாட் இன் திஸ் இஸ், எனி ஷோமேன் ஒரு ஷோ முடிஞ்சு அவர் வெளில போறாருன்னா ஹாப்பியாக நம்ம கைத்தட்டி சந்தோஷமாக வெளில அனுப்புறதுன்றது தான் ஒரு புத்திசாலித்தனமான பார்வையாளனுடைய குறிக்கோள். ஸோ ஆஸ் அ ஷோமேன் he came in to the stage on 2000s and he had finished complete a show for 20-25 years. On that we enjoyed all his show. It can be WWR இருக்கலாம், அவருடைய ஹாலிவுட்டாக இருக்கலாம், இல்லை அவருடைய ஓவரால் அப்பியரன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். Now he is going to get retired. So give him a happy send off rather than what he did. என்ன பண்ணார், ஏன் இப்படி ஒரு பொய்யர் அப்படின்னு நீங்கள் பேசுறது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான கருத்தாகவே தெரியுது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். இந்த விஷயத்துடைய குட் பேட் அக்லி மூணுத்தையுமே நான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, உங்கள் கேரியரில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆக்ஃபிட் அகாடமி இஸ் த ரைட் பிளேஸ். லாஸ்ட் 10 years we had certified more than 4,000 fitness trainers in NASM CPT and CFR. If you want to learn more about course details, there is a description in link. Please click on that. Finally, thanks for watching once again. Don't forget to subscribe ACFIT Academy and click the notification button for the next videos.